என்ன சரக்கு குடிச்சேன் நான்? சொல்ற என்ன சரக்கு நான் குடிச்சேன்? எல்லா சரக்கையும் நீங்க தான் குடிச்சீங்க. எல்லா சரக்கையும் நீங்க தான் குடிச்சீங்க. போதும்பா, சின்ன வயசுல இருந்து நீங்க வாங்கி தந்த சரக்கெல்லாம் போதும், நான் இழந்ததெல்லாம் போதும், ப்ளீஸ். அப்படி என்னடா இழந்துட்ட? புரியலையாப்பா இன்னும் உங்களுக்கு? இந்த வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு வரும்போது எவ்வளோ போதையில் இருந்தானோ, அவன் இந்த வீட்டை விட்டு போகும்போது அது இல்லை. அதைத்தப்பா நானும் இழந்துட்டேன். போதைப்பா, சின்ன சின்ன போதையெல்லாம் இழந்துட்டப்பா உங்களால். நீங்கள் எப்போதும் உங்கள் பையனுக்கு பிராண்டான சரக்கு வாங்கி தரணும், அவனுக்கு நல்லா போதையாகணும் தான் நினைப்பீங்க. ஆனால் எனக்கு எந்த மாதிரி சரக்கு பிடிக்கும், நான் எந்த மாதிரி சரக்கு குடித்தா போதையாவேன்னு நினைக்க மாட்டேங்க. டேய், உனக்கு சரக்கு வாங்கும்போது ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிப்பேன் நான். ஆமாம், 1000 தடவை இந்த சரக்கு நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்களே தவிர இந்த சரக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? 2 கட்டிங்க்கு மேலே 3வது கட்டிங் குடித்தா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும்ப்பா. ஆனால் நான் நினச்ச சரக்கு கிடைக்காத போது இருக்கிற வேதனை எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். என் கூட உட்காந்து சரக்கு அடிச்சாதானப்பா உங்களுக்கு எனக்கு எந்த சரக்கு பிடிக்குது எந்த சரக்கு பிடிக்கலன்னு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சரக்கு அடிக்கிறீங்க, என் கூட உட்காந்து சரக்கு அடிங்கப்பா, நம்ம சேஸ் போடலாம்ப்பா, என் கூட ஃப்ரெண்ட்லியே இருங்கப்பா. இதைத்தானடா நான் எப்போதும் சொல்லுவேன். சொல்லுவீங்க, ஆனால் இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச சரக்கை மட்டும்தான் குடிக்கணும். இந்தா இந்த சரக்கு நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க, இதுதான் சூப்பர்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த சரக்கு குடிச்சா தாண்டா செம போதான்னு என்னையே கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்பா, இந்த சரக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்தனை போல இருக்கும்பா. ஒயின் ஷாப்புக்கு அனுப்புவீங்க, நானும் போவேன். ஆனால் நான் போகிறதுக்குள்ளேயே எல்லா சரக்கையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துருப்பீங்கப்பா. அங்கே எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்கப்பா. டே ராஜா, வா இன்னைக்கு 2 பேருக்கு போடலான்னு கூப்பிடுவீங்க. நானும் இன்னைக்கு சரக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு வருவேன். ஆனால் எனக்கு போதை ஏறதான் நினச்சிக்கிட்டு, ஏய் சோடா ஊத்து, கோக்கு ஊத்து, ஏய் கிளாஸ் சாக்கடை அப்படின்னு என் கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன் சரக்கு கூட நீங்கள் குடிச்சா அப்புறம் நான் எதுக்குப்பா குடிக்க உட்காரணும்? எல்லாத்தையும் விட சைடிஷ் சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தா தொண்டையில் இறங்க மாட்டேங்குதுப்பா. உங்களுக்கு தெரியாதுப்பா, நீங்கள் வாங்கி தர சரக்கையும் குடிக்க முடியாம, நான் நினைச்ச சரக்கையும் குடிக்க முடியாம நரகம்ப்பா, அது நரகம். இவ்வளோ நாள் எனக்கு போதை ஏறிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களப்பா. ஆனா உங்களுக்காக 24 வருஷமா நான் போதை ஏறின மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்னடா இப்படியே நடிச்சிட்டு இருக்குமேன்னு ஒரு நாள் திரும்பி பார்த்தா அதுல நீங்க குடிச்சு போட்ட காலி பாட்டில் மட்டும்தான்ப்பா கிடக்கும். நான் போட்ட பாட்டில் ஒண்ணு கூட இருக்காதுப்பா. இவ்வளவு நாள் எனக்கு போதையெல்லாம் ஏறலப்பா, போதை ஏறின மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்பா, எனக்கு பிடிக்காத சரக்கு வாங்கி கொடுத்து நான் போதை ஆயிருவேன் மட்டும் நினைக்காதீங்கப்பா ப்ளீஸ்.